ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்களாக பல நாளாக அவங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்திட்ட முன் வச்சுட்டு வராங்க. இப்போ கோரிக்கைகள் அனைத்தும் முதலமைச்சருடைய அனுமதி பெற்று நிறைவேற்றப்படும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முக்கியமான ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வேற என்ன சொல்லியிருக்காரு, மனுக்களை விசாரிக்க வந்திருக்க ஒரு புது டெக்னாலஜி என்ன, வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக தெளிவாக பார்க்கலாம். நம்ம சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் அனைத்து ஆசிரியர் சங்கங்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் சங்கத்துடைய நிர்வாகிகள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்க. நிறைய உரையாடல் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள், செயலாளர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த கூட்டத்தில் அமைச்சர் பேசுகிறப்போ ரொம்ப யதார்த்தமான சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. அந்த வகையில நாமும் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் பேசிதான் தீர்வு காண போறோம்னு சொல்லியிருக்காரு. மேலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனே எளிதில் பதில் சொல்லிட முடியாது. ஆனா நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை உள்ளபடி வெளிப்படையா பேசணும், வெளிப்படையா நடந்துக்கணும்ன்றது தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்துள்ள முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெளிப்படையான அரசு நிர்வாகம் இருக்கணும்ன்ற நிலைப்பாட்டை உறுதியா அறிவிச்சிருக்காரு அப்படின்னு அமைச்சர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காரு. தொடர்ந்து பேசிய அமைச்சர் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, மக்களுக்கு, மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு எது நல்லது, இதை மட்டும்தான் குறிக்கோளாக வச்சு நம்ம பள்ளி கல்வித்துறை செயல்பட்டு வருது. இப்படிப்பட்ட பள்ளி கல்வித்துறையின் ஆணிவேராக இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் தான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு. அடுத்ததான் ஆசிரியர் சங்கங்கள் தங்களது கோரிக்கையை தாராளமாக முன்வைக்கலாம் சொல்லியிருக்காரு. இது விஷயமா அனைத்து கருத்துக்களும் முறையாக ஆவணப்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. டாக்குமெண்டேஷன் பண்ண போறாராம் அப்படின்னு அமைச்சர் உறுதியாக பேசியிருக்காரு. இதை எப்படி திறம்பட செய்ய போறாங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு. அதாவது அமைச்சர்கிட்ட வரக்கூடிய மனுக்கள் எல்லாமே இனிமேல் ஒரு மொபைல் செயலி அது மூலமா பதிவு செய்வாராம். அந்த மென்பொருள் மூலமா எல்லா மனுக்களையும் அதன் முன்னுரிமை அடிப்படையில் பிரித்து பார்ப்பாராம். எப்படி டெக்னாலஜியில் ஆவணப்படுத்துறதுனால அந்த மனுக்கள் மேலே என்னென்ன நடவடிக்கையை எடுத்திருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எல்லாமே ஈஸியாக தெளிவாக கண்காணிக்க முடியும்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஃபைனலாக ஆசிரியர் சங்கத்துக்கிட்ட அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக முதல்வருடைய அனுமதி பெற்று டீச்சர்ஸோடைய என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியுமோ அவற்றை எல்லாத்தையும் நிறைவேற்ற நான் முழு முயற்சி எடுப்பேன்ட்டு உறுதியாக சொல்லியிருக்காரு. ஸோ மக்களே, கல்வித்துறையோடைய ஆணிவேரான டீச்சர்ஸோடைய கோரிக்கைகளுக்கு சீக்கிரமாகவே நல்ல தீர்வு கிடைக்கும் நம்பலாம். மனுக்களை பரிசீலிக்க வந்திருக்க இந்த புது ஆப் சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இது விஷயமா உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர்.